செல்வப் பெருந்தகையை மாற்றப் போகிறார்கள்னு சொன்ன உடனே குரல் கொடுக்கிறார் கார்த்தி சிதம்பரம். எப்படின்னா, அவரை மாற்றினா எனக்கு ஆதரவு கொடுங்கள், எனக்கு நிறைய பேர் ஆதரவு இருக்குது. திருநாவுக்கரசு அந்த காங்கிரஸ் மாதிரி கோஷ்டி எங்கேயுமே பார்க்க முடியாது. பிஜேபியிலையும் கோஷ்டி இருக்குது. அந்த காங்கிரஸ் மாதிரி அந்த காலத்துலேருந்து கோஷ்டி. பிஜேபி கோஷ்டி கொஞ்சம் நாகரிகமாக இருக்கும், நேருக்கு நேராக திட்டமாட்டாங்க, நாகரிகமாக பேசுவாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறது வெளியில் தெரியாது. அந்த காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கபாலு கோஷ்டி, ஈவி.கே. இளங்கோவன் கோஷ்டி, அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு கோஷ்டி, அப்புறம் அந்த அழகிரின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் ஒரு கோஷ்டி. இந்த மாதிரி தலைவர்கள் அவங்க அவ்வளவு அதிகம். ஜி.கே. வாசன் அங்கே இருக்கும்போது அவருக்கு ஒரு கோஷ்டி இருந்தது. இவங்கெல்லாம் அடியாளை வச்சுருப்பாங்க. ஒரு தலைவரை திட்டினா சத்தியமூர்த்தி பவனில் அடியாள் உள்ள நுழைஞ்சு அடிப்பான். இந்த கோஷ்டி ஆளுங்கள்லாம் ரூபாயை கொடுத்து அடியாளை வச்சு அடிப்பாங்க. இப்படி கேவலப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ செல்வப் பெருந்தகையை போட்டாங்க. செல்வப் பெருந்தகையை போட்ட உடனே செல்வப் பெருந்தகை என்ன சொன்னார், இந்த ஒரு யூடியூபர் ஒருத்தர் அவர் என்னை மாற்றுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார். யூடியூபர்லாம் பேசி ஒருத்தரை மாற்ற முடியுமா? அந்த யூடியூபருக்கு பின்னால் உங்கள் சம்பந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்க் இதெல்லாம் அவர் வெளியிட்டார, அதை கொடுத்தது யார்? அந்த பிரச்சனை, அந்த வீடியோவை அந்த யூடியூபர் பேசும்போது, அவர் பேசி முடித்தவுடன் தூய்மை பணியாளர்கள் என்ற பெயரில் அவர் வீடு தாக்கப்பட்ட போது முதலில் கண்டன குரலை கொடுத்தவர் கார்த்திக் சிதம்பரம். உடனே நான் நினச்சேன், இது கார்த்திக் சிதம்பரம் தான் அந்த யூடியூபருக்கு இந்த செல்வப் பெருந்தகை சம்பந்தப்பட்ட அத்தனை இதையும் கொடுத்திருக்கிறார். அவர் வீடு தாக்கப்பட்டவுடன் முதலில் குரல் கொடுத்தவர் கார்த்திக் சிதம்பரம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆக செல்வப் பெருந்தகையை கவிழ்ப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து கொண்டிருப்பது கார்த்திக் சிதம்பரம். அவரே காட்டி கொடுத்துட்டார். அந்த யூடியூபருக்கும் இது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுத்ததும் இவர்தான்ங்கிறது என்னுடைய சந்தேகம். அதனால தான் இப்போ மாற்ற போகிறாங்கன்னு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு வர்றாரு.